ஔவையாரில் பழைய புக்கு. கல்விக்கு எல்லை இல்லை. கல்வியோட சிறப்பை பற்றி பாடுறாங்க ஔவையார். புலவர்களே, இதுவரை நாம் படித்தது கைமண்ணளவே. இப்போ வரைக்கும் அதே தான். கற்றது கையளவு அப்படின்னா கை மண் அளவு, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் இருந்தால் தான் குழந்தையா இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சா என்ன ஆயிரும், அவ்வளோதான். அவன் முத்துன மூங்கில், அறிவு வளர்த்துக்க முடியாது. புரிஞ்சுதா? அதுக்கு மேலே அறிவு வளர்த்துக்க முடியாது. இன்னும் படிக்க வேண்டிய உலகளவு என நீடித்து கலைமலைகளே இன்றளவும் படித்து கொண்டே இருக்கிறாள். ஆதலால் மிகுதியாக படித்து விட்ட என்னும் செருக்குடன் வீண் வல்லமை பேசுதல் வேண்டா. சிறு எறும்பும் அதன் கையினால் எண்சான் உடையதே. பார்ப்போம். சரி, கற்றது கை மண்ணளவு. பிரித்து இப்படி படிக்கணும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகவென்று உற்ற களமடைந்த ஓதுகிறார். யாரு? கலைமகள். களமடைந்த என்னென்ன அர்த்தம்? கலைமடைந்தேனா கலைமகள் ஓதுகிறாள்னா படிக்கிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம். சரியா? வெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம். புலவீர், புலவர்களை பார்த்து சொல்கிறாங்க. எறும்பு தன் கையால் என்சான். எறும்பும் தன் கையால் சான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியல, பார்ப்போம். கை மண்ணளவுனா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். ஒரு ஜான். மெத்தனா மிகுதியாக, பந்தயனா போட்டி, புலவர்னா புலவரே, கலைமடைந்தேனா கலைமகள். ஆசிரியர் குறிப்பு. பார்த்தா புரியுதுல அர்த்தம் பார்த்தாவே. அப்போ என்னது? கல்விக்கு எல்லையே இல்லை. டைட்டிலோட ஒத்து வருதா? கல்விக்கு எல்லையே இல்லை. ஆசிரியர் குறிப்பு. சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். போன இது பார்த்தோம்ல, அது சங்ககால ஔவையார். அகநானூறு, புறநானூறு, வேறு இதில் பாடியிருப்பாங்க. நற்றிணை, குறுந்தொகை எல்லாத்துலேயும் பாடிடுவாங்க. அவங்க வந்து சங்ககால ஔவையார். இவங்க சங்க காலத்துக்கு மிகவும் பிற்பட்டவர், ரொம்ப பின்னாடி. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர். கம்பராமாயணம் அப்புறம் தானே வருது. வடக்கன் உள்ள பூந்தோடனே தான் கம்பராமாயணம் வரும். ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் இவங்கெல்லாம் இவர் காலத்தை சார்ந்தவர். நூல் குறிப்பு. புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேக கவிராய பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். பிற்காலத்தில் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. ராமநாதபுரம் எங்கே வந்துடுறாங்க? விஜயநகர பேரரசுக்கு அப்புறம். விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் யார் இருக்கா? நாயக்கர்கள். நாயக்கருக்கு அப்புறம் யார் வரா? நாயக் தானே கடைசியா. விஜயநகர பேரரசுலேருந்து நாயக்கர்லேருந்து பாளையக்காரர்கள் வருவாங்க. சரியா? அடுத்து பாளையக்காரர் பொன்னுசாமி ராமநாதபுரம். அவர் சொல்லி திரட்டியிருக்கார். நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் சென்று. நூலோட பயன். தனிப்பாளர்களை கற்பதால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலான்றாங்க. அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் இருக்குது. இதில் என்ன கேட்பாங்க? கைமண் அளவு, ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். ஓகே. மெத்தனா மிகுதியாக, பந்தயம்னா அது போட்டி தெரியும், புலவர்னா புலவர்களே, கலைமடைந்தனா கலைமகள். அவையார் யார் காலத்தை சேர்ந்தவர்? கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். சங்ககால அவையாருக்கு பின்னாடி, ரொம்ப காலம் பின்னாடி வந்தவங்க அவங்க. இந்த தனிப்பாடலை நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதை தொகுத்தவர் யார்? சந்திரசேகர கவிராச பண்டிதர். அவர் யாரோட வேண்டுதலுக்குறாங்க?
ராமநாதபுரம்னார் பொன்னுசாமி அவரோட வேண்டுதல். இதெல்லாம் கேள்வி. கல்விக்கு எல்லை இல்லை. இதை கொடுத்துட்டு இந்த செய்யுளுக்கு இந்த பாடலுக்கு தலைப்பு கூட என்ன தலைப்புன்னு கேட்கலாம். அப்படி கூட கேட்கலாம். படித்தாவே தெரிஞ்சிடும். எதுக்கு எல்லை இல்லை? சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும். கல்வினாக்கா போய் காலேஜில் போயிட்டு உட்காந்து டிகிரி படிக்கிறதில்ல. நிறைய பேர் மண்டையில் ஒன்றுமே இருக்காது. பேர் பின்னாடி தான் பரிசா எம்ஏ பிஏ பிஎஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி போட்டு தள்ளிகிட்டே இருப்பான். மண்டையில் ஒன்றும் இருக்காது. படிச்சிருப்பான், அது எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கோம்பா அப்படின்னு சொல்லி. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் கூட வந்துருந்தான். பார்த்தா பேர் இத்தனைக்கும் உண்டு. அந்த விசிட்டிங் கார்டு முழுவதும் அவன் படித்த டிகிரி. ஆமாம், 40 டிகிரியா? சரி, அப்படி தான் கோஆப்ரேஷனில் நான் எம்ஃபில் போயிருந்தேன். அட்மிஷனுக்கு வைவா நடக்குது, பிஹெச்டி வைவா ஒன்று நடக்குது. பிஹெச்டி அவன் சப்மிட் பண்ணிட்டான். அன்றைக்கி வைவா அவனுக்கு முடிச்சுட்டு வந்தவனை கோஆப்ரேஷன்னா என்னையா அப்படின்னு கேட்டேன். முழிக்கிறான். கோஆப்ரேஷன்னா என்னன்னே தெரியாமல் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. டாக்டரேட்னா என்ன? அது நிறைய பேர் படிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அது படிப்பு கிடையாது, ரிசர்ச். நீ அந்த துறையில் ஏதோ ஒன்று ஆய்வு செஞ்சு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்க. அதுக்கு எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் எவிடன்ஸ், இதெல்லாம் காரணத்தினால இது இப்படி இருக்குங்க, இதை இப்படிலாம் சரி பண்ணலாங்க, இங்கே இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்கணும். அதான் ரிசர்ச். எம்ஃபில் பிஹெச்டிலாம் என்ன கிடையாது, படிப்பு கிடையாது, ஆராய்ச்சி. ஆராய்ச்சி படிப்புன்னு வேணால் ஆராய்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ரிசர்ச் ஸ்காலர்னு சொல்லுவாங்க. ஆய்வியல் மாணவர்னு கூட சொல்லக்கூடாது, வேறு வார்த்தை இருக்காது. சரியா? சரி.